மதுரை மாநகரை சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டு வந்த காலத்தில் அங்கே சிவபக்தர் ஒருவர் இருந்தார். அவர் தினமும் கங்கையில் நீராடி அங்குள்ள சிவபெருமானுக்கு பூஜை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதேபோல் மதுரையில் இருந்த சோமேசர் என்ற சிவலிங்கத்திற்கு தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார். அந்த காலத்தில் மதுரை வீதிகளில் ஒரு பெரிய கல் யானை சிலை இருந்தது. மக்கள் அந்த பகுதிக்கு வரும்போது அந்த சிலையை வேடிக்கை பார்ப்பது வழக்கம். ஒருநாள் அந்த சிவபக்தர் திருவிழாவிற்குச் சென்றபோது அந்த சிறுவர்கள் கல் யானையை சுற்றி விளையாடிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்கள் விளையாட்டாக, இந்த கல் யானைக்கு பசிக்குமா, அது கரும்பு சாப்பிடுமா என்று கிண்டலாக பேசிக் கொண்டிருந்தனர். அதைக் கேட்ட அந்த பக்தர் தன் மனதில் சிவபெருமானின் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையினால், என் இறைவன் நினைத்தால் இந்த சிலையும் உயிர் பெற்று உணவு உட்கொள்ளும் என்று கூறினார். இதைக் கேட்டு அங்கிருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்தனர். அந்த பக்தர் மனம் தளராமல் சிவபெருமானை நோக்கி, இறைவா, நீ கல்லைக்கூட கனியாக மாற்றும் வல்லமை படைத்தவனல்லவா? இந்த ஊர் மக்கள் உன்னை வெறும் கல்லாக கருதிச் சிரிக்கிறார்கள். என் பக்தியை மெய்ப்பிக்கவும் உனது பெருமையை நிலைநாட்டவும் இந்த சிலை உயிர் பெற்று கரும்பு தின்ன அருள் செய்வாயாக என்று கண்ணீர் மல்க வேண்டினார். மறுநாள் காலை மக்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த பெரிய கல் யானை மெதுவாக அசைந்து நடக்கத் தொடங்கியது. அங்கு அருகிலிருந்த ஒரு கரும்பு தோட்டத்திற்குச் சென்று பசுமையான கரும்புகளை தும்பிக்கையால் பறித்துச் சுவைக்கத் தொடங்கியது. இதை பார்த்த மக்கள் அனைவரும் வாயடைத்துப் போயினர். இறைவனின் திருவிளையாடலைக் கண்டு மெய்சிலிர்த்தனர். பக்தரை ஏளனம் செய்தவர்கள் அனைவரும் அவரிடம் மன்னிப்பு கேட்டு சிவபெருமானின் கருணையை வியந்து போற்றினர். அந்த நாள் முதல் அந்த யானை சிலை கரும்பு தின்ற யானை என்று அழைக்கப்பட்டது. இந்த கதையின் நீதி: பக்தன் இறைவனிடம் வைக்கும் நம்பிக்கை எவ்வளவு ஆழமானதோ அந்த அளவிற்கு இறைவன் அவன் முன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வான். உலக மக்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் நம்பிக்கையுடன் இறைவனை வணங்குபவர்களுக்கு கல்லை கூட உயிருள்ள சாட்சியாக மாற்றும் வல்லமை அவனிடம் உண்டு.